ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப்பில் போய்ட்டு கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலும் ஓகே, கனிமேக்ஸ் அப்படின்னாலும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். 1லேருந்து 12th வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், டீச்சர்ஸுக்கு தேவையான நோட்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம் Chapter 2 Numbers and Sequences. Exercise 2.2 Question number 1-2. First, for what values of natural number n 4 power n can ended with the digit 6. அதாவது 4 power n இருக்கும்போது n-க்கு எந்த நம்பர் கொடுத்தோம்னா 6 டிஜிட்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. 4 பவர் n. இப்போ n-க்கு பதில் 1 கொடுக்குறோம். Then 4 power 1 is equal to 4. If n is equal to 2, 4 power 2 is equal to 4 4s are 16. If n is equal to 3, 4 power 3 is equal to 64. If n is equal to 4, 4 power 4 is equal to 256 and so on. இதே மாதிரி n-க்கு 5 6 7 8 கொடுத்தா போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ended with digit வந்து 6 வரணும். அப்போ ended with digit 6 வரணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். அப்போ ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா ended வந்து 4ல முடியும். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா ended with 6. Next, if m and n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m end in 5? அதாவது 2 power n into 5 power n m அப்படி இருந்துச்சுன்னா end with வந்து 5 இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. If x is equal to 2 power n into 5 power m, அப்போ m and n are natural number givenலே கொடுத்திருக்காங்க. if m and n are natural number இருந்துச்சுன்னா 2n is even number. even number இருக்குன்னா நமக்கு கண்டிஷன் வந்து 2n இருக்கணும். அப்பதான் n-க்கு 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 2 2s are 4, 3 கொடுத்தா 2 3s are 6 அப்படி போயிட்டு இருக்கும். for any values of m, 2 power n into 5 power m will not be ended with 5. அப்போ நமக்கு 2 power n into 5 power m will not be ended. இப்போ இந்த ரெண்டு நம்பர் 2க்கு பவர் n-க்கு பதில் ஈவன் நம்பர் கொடுத்துட்டோம்னா ended வந்து 5 வராது. So no value of m will make x true. Question number 3, 4, 5. Find the HCF of 2,52,525 and 3,63,636. First given numbers ரெண்டே நம்ம எடுத்து எழுதிக்கிடுதோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு நம்பரா நம்ம டிவிசபிள் பண்றோம். 2,52,525 5ஆல டிவிசபிள் பண்றோம். ஏன்னா 5ல முடிகிறதுனால இது 5ஆல இந்த நம்பர் டிவிசபிள் ஆகும். 5 5s are 25, 2ல ஆகாது 0, 25ல 5 5s are 25, 2ல ஆகாது 0, 5 5s are 25. அதே மாதிரி 5ஆல டிவிசபிள் பண்ணோம்னா 1 5s are 5 0, 1 5s are 5 0, 1 5s are 5. அப்புறம் 3ஆல நம்ம பண்றோம். 3ஆல டிவிசபிள் பண்ணோம்னா 3,367. 7ஆல டிவிசபிள் பண்ணோம்னா 481. ஸோ இதே மாதிரி 3,63,636 2ஆல டிவிசபிள் பண்ணோம்னா இந்த 1,81,818 வரும். மறுபடியும் 2ஆல பண்றோம், அப்போ 90,909 வரும். அப்புறமா 3ஆல டிவிசபிள் பண்ணோம்னா 30,303 வரும். மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 10,101. மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 3,367. மறுபடியும் 7ஆல பண்ணும்போது 481.
இப்ப நமக்கு இந்த டிவைசர்லாம் கிடைச்சிருக்குது. அப்போ 2,52,525 என்னென்னலாம் இருக்குது? ஒரு 5, இன்னொரு 5, 2 5 இன்று ஒரு 3, ஒரு 7, ஒரு 481. அதே மாதிரி 6,63,633க்கு 2 இருக்குது, 3 இருக்குது, ஒரு 7 இருக்குது, ஒரு 481. இப்ப இந்த நம்பருக்கு காமனா இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுதான் HCF அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டுக்கும் காமனா இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது, 481 இருக்குது. அப்போ HCF equal to 3 into 7 into 481. மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10,101. அப்போ HCF equal to 10,101. Next, if 13,824 is equal to 2 power A into 3 power B, then find A and B. இந்த மாதிரி given கொடுத்திருக்கிறாங்க. given வந்து என்னது? 13,824. இதை 2 power A into 3 power B. அப்போ இந்த நம்பரை 2 ஆலையும் டிவிசபிள் பண்ணணும், 3 ஆலையும் டிவிசபிள் பண்ணணும். அப்போ 2 ஆல இந்த நம்பரை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ட்ல வந்து 4 ஈவன் நம்பரா இருக்கனால இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2 ஆல டிவிசபிள் ஆகும். அப்புறமா இங்க 54 வரைக்கும் நம்ம 2 ஆல டிவிசபிள் ஆயிரும். அதே மாதிரி 3 ஆல டிவிசபிள் பண்ணும்போது 27ல வந்து 9 3s are 27, மறுபடி 9 வந்து 3 3s are 9 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 2 வந்து எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 2 வந்து 9 டைம் இருக்குது, 3 வந்து 1 2 3 டைம் இருக்குது. அப்போ இத வந்து 2 and 3 ஃபேக்டரா நம்ம பிரிச்சு எழுதிக்கிறோம். 2 power 9 into 3 power 3 is equal to 2 power A into 3 power B. இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையுமே கம்பேர் பண்றோம். இங்கேயும் 2 இருக்குது, பவர்ல வந்து ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? 9 இருக்குது. அதனால A is equal to 9 and B இங்கேயும் 3 இருக்குது, பேஸ் இங்கேயும் 3 இருக்குது. அப்ப இதை ரெண்டையும் கம்பேர் பண்றோம். அப்போ B is equal to 3. But then find the value. A is equal to 9 and B is equal to 3. Next, if P1 whole power x power 1, P2 whole power x power 2, P3 whole power x 3, P4 whole power x4 is equal to 1,13,400, where P1, P2, P3, P4 are primes in ascending order and x1, x2, x3, x4 are integers. Find the values of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4. அதாவது இந்த நம்பர் இருக்குது, இந்த P1 P2 எல்லாமே பிரைம் நம்பராகவும் இருக்கும், அதே நேரத்துல அது அசெண்டிங் ஆர்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த நம்பரை வந்து பிரைம் நம்பர் வர மாதிரி நம்ம இதை வந்து டிவிசபிள் பண்ண போறோம். அப்ப டிவிசபிள் பண்ணோம்னா இங்க 0ல முடியறதுனால இந்த நம்பர்லாம் 2 ஆல டிவிசபிள் ஆகும், அப்புறம் 3 ஆல டிவிசபிள் ஆகும், அப்புறமா 5ல முடியறதுனால 5 ஆல டிவிசபிள் ஆகும், கடைசியில 7 இருக்குது. அப்போ இது 2 3 5 7 இது எல்லாமே நமக்கு பிரைம் நம்பர். இந்த பிரைம் நம்பரை வந்து நம்ம என்ன செய்யணும்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிடுதோம். அப்போ 2 வந்து எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 டைம் இருக்குது. அப்போ 2 power 3. 4 வந்து 1 2 3 4 டைம் இருக்குது, அதனால 3 power 4. 5 வந்து 2 டைம் இருக்குது, அதனால 5 power 2. 7 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ ரைட் சைட்ல இருக்கிறத அப்படியே நம்ம ரைட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம கம்பேர் பண்றோம். அசெண்டிங் ஆர்டர்ல P1 P2 வந்து பிரைம் நம்பராகவும் இருக்கணும், அதே நேரத்துல அது அசெண்டிங் ஆர்டர்லயும் நம்ம எழுதிக்கிடுவோம். அதான் 2 3 5 7. இப்போ P1 இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்றோம். ரைட் சைடு ஈக்குவலா இருக்கனால லெஃப்ட் சைடு ஆர் ஈக்குவல். P1 is equal to 2, P2 is equal to 3, P3 is equal to 5, P4 is equal to 7. and இப்போ பேஸ் எல்லாம் பார்த்தது மாதிரி இனி பவர் எல்லாம் கம்பேர் பண்றோம். x1 is equal to 3, x2 is equal to 4, x3 is equal to 2, x4 is equal to 1.
Question number 6, 7. Sixth, find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Fundamental theorத்தை பயன்படுத்தி LCM and HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 408 இதை வந்து டிவிசபிள் பண்றோம். எது 2 ஆல பண்ணோம்னா 204. அகைன் 2 ஆல பண்றோம், ஏன்னா 4ல முடிகிறதுனால 2 ஆல பண்ணுவோம் 102. அகைன் 2 ஆல முடியுது, ஸோ 2 ஆல டிவிசபிள் ஆகும். 2 ஆல பண்ணோம்னா 51. 51 வந்து 3 into 17 51. நெக்ஸ்ட் 170ஐயும் இதே மாதிரி டிவிசபிள் பண்றோம். 2 ஆல பண்ணோம்னா 85. 85 வந்துச்சு, 5 into 17 85. இப்ப இந்த டிவிசபிள் எல்லாம் நம்ம எழுதிக்கிடுதோம். 408 equal to 2 வந்து 3 டைம் இருக்குது, 2 into 2 into 2 3 into 17. 170 is equal to 2 into 5 into 17. ஃபர்ஸ்ட் இதுல எது எதெல்லாம் காமனா இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னென்னலாம்னா 2 இருக்குது, நெக்ஸ்ட் 17. அப்போ LCM of 408 and 170 is equal to ஃபர்ஸ்ட் காமனா இருக்க நம்பரை ரைட் பண்ணிட்டு அப்புறமா LCM இருக்கனால மீதி எல்லா நம்பரையும் நம்ம ரைட் பண்ணிடுவோம். அப்போ 2 காமனா இருக்கனால ஒரு 2 இருக்குது, ஒரு 17. நெக்ஸ்ட் இங்க ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2, அப்புறமா ஒரு 3 and 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 2040. இப்ப HCFனாலே நமக்கு தெரியும், ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ரெண்டுக்கு காமனா என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, 2 இருக்குது and 17. 2 into 17 34. Next, find the greatest number consisting of 6 digit. அதாவது find the greatest number 6 digitல உள்ள greatest நம்பரை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த 6 digit நம்பர் எப்படி இருக்கணும், which is exactly divisible by 24, 15, 36. The 24, 15, 36 ஆல இருக்கக்கூடிய 6 digit நம்பர் வந்து divisible ஆகணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 3க்கு டிவிசபிள் பண்றோம். 3மே எதால பாக்குறோம், 3 ஆல டிவிசபிள் பண்றோம். 3 8s are 24, 3 5s are 15, 3 12s are 36. அப்போ 3 ஆல டிவிசபிள் பண்றோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், 2 ஆல எடுத்துக்கலாம். அப்போ 8ல வந்து 2 4s are 8. 5 வந்து டிவிசபிள் ஆகாது, ஸோ 5 அப்படியே போட்டுக்கிடுதோம். 12ல வந்து 2 6 are 12 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறமா மறுபடியும் இந்த 4 6ம் 2 ஆல டிவிசபிள் ஆகும், ஸோ 2 ஆல டிவிசபிள் பண்றோம். அப்போ 4 வந்து என்ன பண்ணலாம், 2 2s are 4, 5 வந்துடும், 2 3s are 6. LCM அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3க்கு இருக்கக்கூடிய காமன் நம்பர். 3 இருக்கக்கூடிய காமன் நம்பர் என்னென்னலாம் இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது, அகைன் ஒரு 2 இருக்குது. அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நம்பர்லாம் ஒரு 2 இருக்குது, மறுபடியும் ஒரு 5 இருக்குது, அகைன் ஒரு 3 இருக்குது. இதை வந்து சேர்த்து எல்லாமே நம்ம எழுதிக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்றோம். 3 3s are 9, 2 2s are 4, 4 2s are 8 into 5. 9 8s are 72 into 5 is equal to 360. அப்போ the greatest, இப்போ இந்த 3 நம்பருக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், LCM வந்து 360. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 3 நம்பருமே இந்த 6 digit நம்பருக்கு வந்து டிவிசபிள் ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனால the greatest 6 digit number is equal to 9,99,994. இதுதான் கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். இப்போ இந்த கிரேட்டஸ்ட் 6 digit நம்பரை 360 ஆல டிவைட் பண்றோம். 360 ஆல டிவைட் பண்ணோம்னா 2777. இது வந்து கோஷன்ட் ஆகவும்
279 வந்து நமக்கு ரிமைண்டர் ஆகும், நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன செய்யணும், டோட்டல் 6 டிஜிட் நம்பர்ல இருந்து வரக்கூடிய ரிமைண்டரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா நமக்கு இந்த 3 நம்பருமே டிவிசபிள் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 9,99,720 8 and 9. Question number வந்து 8. What is the smallest number that when divided by the 3 numbers such 35, 56, 91 leaves remainder 7 in each case? அதாவது இந்த 3 நம்பர் 35, 56, 91 டிவிசபிள் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, அது கூட லீவ்ஸ் ரிமைண்டர் வந்து 7 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கிட்டு அது கூட ரிமைண்டர் 7 ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 35க்கு வந்து எப்படி பிரிக்கலாம், 7 into 5 35, 56 7 into 8 56, 91 7 into 13 91. இப்போ 3க்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுவோம். 7 இருக்குது. அப்புறமா எல்சிஎம் சீக்வல் டு ஃபர்ஸ்ட் காமனா இருக்கக்கூடிய நம்பர் எழுதிக்கிட்டு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நம்பர் 5, 8, 13. இந்த 4 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 3640. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரைட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் இந்த 3 நம்பர் 35, 56, 91 பிளஸ் ரிமைண்டர் 7. இப்போ எல்சிஎம் வந்து என்ன இருக்குது, 3640 பிளஸ் 7 3647. Next, find the least number that is divisible by the first 10 natural number. First 10 natural number வந்து divisible ஆகக்கூடிய least number வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ first natural number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுதான் நம்ம first 10 natural number அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நேச்சுரல் நம்பரை எப்படி எப்படிலாம் பிரிக்கலாம், 2 வந்து 2 into 1, 3 into 1. இது எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கிறதுனால 1 மட்டும் தான் டிவிசபிள் ஆகும். 4 வந்து 2 2s are 4, 5 into 1, 6 2 into 3, 7 7 into 1, 8 2 into 2 into 2, 9 3 into 3, 10 2 5s are 10. அப்புறம் இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் எழுதிக்கிடுதோம். 2 into 2 into 2, அப்புறமா 3 into 3. மீதி நம்பர் எல்லா நம்பருமே இங்க இருக்குது. அதுக்கு இல்லாம இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னலாம்னா 5 and 7. அப்போ 2 2 2s are 4, 4 2s are 8, 3 3s are 9, 5 into 7, 8 9s are 72 into 5 into 7. 72 and 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 360 into 7. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 2520. ஓகே, தேங்க்யூ, பை.